வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் இன்செட் வவுச்சர் பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த இன்செட் வவுச்சர் எங்க எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேல்ஸ் எடுத்துக்கலாம். சேல்ஸ் வவுச்சர் டேப்ல பார்த்தீங்கன்னா ஆல்டர் இல்லை வவுச்சர் டேப் இல்லை சேல்ஸ்ன்றதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த சேல்ஸ் வவுச்சர் டேப்ல பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் வவுச்சர் அப்படி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வச்சிருக்கும். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் வச்சா நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம வைக்கிற என்ட்ரி பார்த்தீங்கன்னா வவுச்சர்ஸ் போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வவுச்சர் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் 3945 நான் என்ட்ரி வச்சு சேர்த்துட்டேன். ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா 3946 வந்து எனக்கு வவுச்சர் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிருப்போம்னா இன்வாய்ஸ் பண்ணியிருப்போம், சில பிள்ளைக்கு ஈவபிள்ன்றது பண்ணியிருப்போம். ஸோ அப்படி பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா, இப்போ நம்ம டே புக் போயிடலாம். டே புக் போயிட்டு மேலே வவுச்சர் போயிடலாம், இதில் சேல்ஸ்ன்றதை கொடுக்கலாம். ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம வச்சு சேல்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் இங்கே பார்த்துக்கலாம். இதுல நமக்கு தெரியாமலே நம்ம என்ன பண்ணிருப்போம்னா சில பில்லை நம்ம என்ன பண்ணிருப்போம்னா டெலிட் பண்ணிருப்போம். ஸோ அப்போ டெலிட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த அம்மன் ஆட்டோ பார்ட்ஸ் ERDOIN 3940. ஸோ இந்த இன்வாய்ஸ் நான் என்ன பண்ணிடுறேன்னா டெலிட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ டெலிட் பண்றப்ப என்ன, டெலிட் பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற நிக்கில் கார் கேர் அந்த 3941 இருந்த அந்த வவுச்சர் நம்பர் என்ன ஆகுதுன்னா எனக்கு 3940 மாறிடுது. அதாவது நம்ம என்ன எந்த நம்பர் டெலிட் பண்றோமோ அது டெலிட் பண்றதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அது பின்னாடி இருக்கிற நம்பர் எல்லாமே ஜம்ப் ஆகி முன்னாடி வந்துருது, வந்து ஃபில் பண்ணிடுது. நம்ம டெலிட் பண்ண நம்பரை அது வந்து ஃபில் பண்ணிடுது. ஸோ அப்படின்றப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்து delete கொடுத்தோம்னா நமக்கு இன்வாய்ஸ் இன்ஃபர்மேஷன் ஹேஸ் பின் மாடிஃபைட்னு சொல்லி நமக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ நம்ம டெலிட் பண்ணாலும் என்ன ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம வவுச்சர் நம்பர் எல்லாமே என்ன ஆகுதுன்னா மிஸ்மேட்ச் ஆயிருது, இன்வாய்ஸும் மிஸ்மேட்ச் ஆயிருது. ஸோ இந்த பிரச்சனை நம்ம சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம டெலிட் பண்ண அதே வவுச்சர் நம்பர்ல கர்சர் வச்சுக்கிட்டு இன்சர்ட் வவுச்சர் ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஐ. ஸோ கீழே இருக்கும் இன்சர்ட் வவுச்சருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா டேரக்டா சேல்ஸ்குள்ள நம்ம டெலிட் பண்ண அதே வவுச்சர் நம்பர்ல போயிட்டு நான் என்ன என்ட்ரு ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம டெலிட் பண்ண அதே என்ட்ரியை ரீஎன்ட்ரி வச்சு நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனை நமக்கு வந்து சால்வ் ஆயிடும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை வந்து ஆல்ரெடி நான் ஒரு பிடிஎஃப் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதனால என்ன பண்ணிடுறேன்னா அதை ரீஎன்ட்ரி வச்சு நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே வவுச்சர் நம்பர்ல அதே கஸ்டமர் செலக்ட் பண்ணிடுறேன். அமௌண்ட் ஆட்டோஸ் டேக்ஸ் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஸ்டாக் ஐட்டும் நான் என்ன பண்ணிடுறேன் செலக்ட் பண்ணி நான் என்ட்ரி வச்சிடுறேன். செலக்ட் பண்ணிடுறேன், பேட்ச் செலக்ட் பண்ணிடுறேன். குவான்டிட்டி எவ்வளோன்றது நான் அந்த இன்வாய்ஸ் பார்த்து பார்த்து வச்சிடறேன். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 6 குவான்டிட்டி, ஸோ 600 கொடுத்துறேன். ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா 81779, 817.79 கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 9%. ஸோ அந்த 9% கொடுத்துடலாம். கொடுத்து என்டர் பண்ணி டோட்டல் வேல்யூ கரெக்டாக பண்ணி செக் பண்ணிடலாம். 5269. ஸோ ஓகே கரெக்டாக இருக்கு. என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோலை கொடுத்து சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு நம்ம ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா ERDOIN 3940. ஸோ அமௌண்ட் ஆட்டோ பார்ட்ஸ் கஸ்டமர் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா என்ட்ரி வந்து டெலிட் பண்ணோம். இப்போ ரீஎன்ட்ரி வச்சு சேவ் பண்ணிட்டோம். ஸோ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம அந்த இன்வாய்ஸ் எல்லாமே செக் பண்ணிடலாம். செக் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா இன்வாய்ஸ்ன்றது நமக்கு இங்கே ப்ராப்பராக நமக்கு இங்கே லீவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம தெரியாதனமா ஒரு என்ட்ரி டெலிட் பண்ணிட்டோம்னா, ஸோ அதே வவுச்சர் நம்பர் நம்ம ரீஎன்ட்ரி வச்சு சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆயிரும்னா இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். ஸோ இதுக்கு வேற வழி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டெலிட் பண்றதுக்கு பதிலாக கேன்சல் வவுச்சர் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கேன்சல் வவுச்சர் கொடுத்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஏபிள் இன்வைஸ் பண்ணியிருந்தோம்னா அது ப்ராப்பரா நம்ம கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் வவுச்சர்ன்றதை கொடுத்துடலாம். இப்போ பாருங்க நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஒரு கஸ்டமர் செலக்ட் பண்ணிடுறேன், ஒரு என்ட்ரி வந்து நம்ம செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்சல் வவுச்சர் இருக்கும், ஆல் டேக்ஸ் இருக்கு. செலக்ட் பண்ணிட்டு நான் கேன்சல் வவுச்சர் கொடுத்துறேன்.
ஸோ அப்படி நம்ம கேன்சல் வச்சு கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா அந்த வவுச்சர் வந்து எனக்கு கேன்சல் ஆயிடும். பட் வவுச்சர் நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு கேன்சல் ஆகாது. ஸோ அப்படின்றப்ப என்ன ஆகும்னா அது கீழே இருக்கிற வவுச்சர் நம்பர் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ நமக்கு எந்த வவுச்சர் நம்பரும் இல்லை இன்வாய்ஸும் மிஸ்மேட்ச் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ராப்பராக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம போகிற வீடியோஸ் தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.